தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கு 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம சும்மா அடிக்கும் போதெல்லாம் டிக்கி டிக்குன்னு சவுண்ட் கேட்காம இருக்கிறது மாதிரி ஒரு மவுஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதான் இந்த போட்ரானிக்ஸ் பிராண்டுடைய டோட் 4ங்கிற இந்த மவுஸ். இந்த ஒரு மவுஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1 இயர் வாரண்டியும் தர்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா குறைந்த விலையில ஒரு தரமான சம்பவம்னு சொல்லலாம். இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இதனுடைய விலை என்னங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இந்த மவுஸுடைய பாக்ஸ்ல முதல்ல என்னென்ன ஹைலைட் பண்ணிருக்காங்கிறது பார்க்கலாம். சோ கனெக்ட் அப் டு 3 டிவைசஸ், அதாவது நீங்க ஒரே டைம்ல 3 டிவைஸ் வரை கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைலண்ட் பட்டன்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சும்மா கிளிக் பண்ணும்போதெல்லாம் டிக் டிக் டிக்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அது இதுல கேட்காதுன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைனமிக் RGB லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜபிள் புல்ட்-இன் பேட்டரி, அதாவது இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலா ஒரு மவுஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்பப்போ பேட்டரி வாங்கி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா மவுஸை தூக்கி தூர போட்டுருவோம். சோ இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இதுல அந்த மாதிரியான கஷ்டம் இல்ல. இது பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி தான் உள்ள கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 லட்சம் கிளிக்கு மேல இதுக்கு லைஃப் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிசைனை பத்தி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் அப் டு 1600 DPI கொடுத்துருக்காங்க. சோ எல்லாத்தையுமே நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத பாத்துடலாம். சோ மவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டைலா ஒரு லுக்கா இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய வாரண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு C டைப் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மவுஸை ஒரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். மவுஸுடைய டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனா இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு கைக்கு அடக்கமாவும் இருக்கு. சோ கைக்குள்ள வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிளிக் பண்ணும்போது சவுண்ட் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது உண்மைதான். இங்க கிளிக் பண்ணும்போது எந்த சவுண்டுமே நமக்கு வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மவுஸ் 3 டிவைசஸ் வரை கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டெண்ணம் பாத்தீங்கன்னா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவர் மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த ரிசீவர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ மவுஸ்லயே கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரிசீவரை உங்களுடைய லேப்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ் பாத்தீங்கன்னா நீங்க விண்டோஸ் அது மட்டும் இல்லாம மேக் ரெண்டுலயுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். கூட பாத்தீங்கன்னா நீங்க இத ப்ளூடூத் மூலம் டேப்ல எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சோ ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ எதுல கனெக்ட் பண்ணணும்ங்கறத நீங்க இதுல கிளிக் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டிவைஸ்ல கனெக்ட் பண்ணா அது ஃபர்ஸ்ட் டிவைஸ்ல தான் கனெக்டிங்ல இருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் டிவைஸை கனெக்ட் பண்ணா இன்னொரு கிளிக் பண்ணா போதும் கிரீன் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இரண்டாவது டிவைஸ்ல கனெக்ட் ஆகும். அதாவது நீங்க ரெண்டாவது கனெக்ட் பண்ணிருக்க டிவைஸ் கூட இது ஒர்க் ஆயிட்டு இருக்கும். சோ இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க தேர்ட் டிவைஸ் மூணாவதா நீங்க எதுல கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அது கூட ஒர்க் ஆகும். முக்கியமா இந்த மவுஸ்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அடிக்கடி பேட்டரி மாத்தி நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. சோ இத பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜ் பண்ணியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம இந்த லேப்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுக்காக அவங்க கொடுத்திருக்கிற இந்த நானோ ரிசீவரை நம்ம இதுல கனெக்ட் பண்ணிப்போம். ரிசீவரை கனெக்ட் பண்ணதும் உங்களுடைய மவுஸ் இங்க டிடெக்ட் ஆயிருச்சு பாருங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க இந்த மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்போ ரிசீவரை கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் வைக்கணும், 2.4Gல. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவரை கனெக்ட் பண்ணி பண்ணும்போது வைக்கக்கூடியது. அடுத்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது வைக்கக்கூடியது. நல்ல ஸ்மூத்தா மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம கிளிக் எல்லாம் பண்ணும்போது எந்த சவுண்டுமே நமக்கு வர மாட்டேங்குது. இப்போ இதுல டைனமிக் RGB லைட் ஆன் பண்ணணும்னா இந்த சுவிட்சை பாத்தீங்கன்னா நீங்க சென்டர்ல வச்சுக்கோங்க. சோ ஆன் ஆஃப் சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா நீங்க சென்டர்ல வச்சீங்கன்னா அந்த லைட், அதாவது RGB லைட் ஆன் ஆகும். சோ இத பாக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வேலையில நமக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கூட வரும். சோ பாருங்க ஒவ்வொரு இதுக்கும் கலர் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணாத நேரமும் சார்ஜ் வேஸ்ட் ஆயிட்டே இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல ஆட்டோ ஸ்லீப்பிங் மோட் வச்சிருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணாத நேரம் இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் மோடுக்கு போயிடும். இப்போ இதனுடைய விலை என்னங்கறத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ அது மட்டும் இல்லாம நிறைய ரிவ்யூ எல்லாம் பார்த்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. இதனுடைய லிங்க் பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 1500 MRP ரேட். இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல பாத்தீங்கன்னா 595 கொடுக்குறாங்க. அதாவது பிலோ 600 ரூபீஸ் கீழே
கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர்ல இது கிடைக்கும். இதனுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்கினதுக்கு அப்புறம் முக்கியமா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய வாரண்டியை வந்து கிளைம் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்து கிடைக்கும். ஸோ அதனால அதை நீங்க மறந்துடாதீங்க. ஸோ ஓவராலா இந்த மவுஸ் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.